பள்ளிப்பட்டு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் புதிய கட்டிடத்தினை 5,76,00,000 மதிப்பீட்டில் கட்டிடத்தினை திறந்து வைத்தார் நீதியரசர் வேல்முருகன். திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் பள்ளிப்பட்டு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் புதிய கட்டிடம் முழுவதும் குளிர்சாதன வசதியுடன், லிப்ட் வசதியுடன், அதில் நவீன முறையில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டுள்ளது. வீடியோ கான்பரன்ஸ் தனி சிறப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் ஓய்வு அறை, ஆவண காப்பகம், நீதிபதிகள் தங்கும் குடியிருப்பு ஆகிய சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த புதிய கட்டிடத்தின் ரூபாய் 5,76,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தினை திறப்பு விழா நிகழ்ச்சி நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நீதிமன்றம் வளாகத்தினை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் முகமது ஷாபிக், தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி ஆகியோர் முன்னிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி வைத்தார். நீதிமன்ற வளாகத்தினை ஒவ்வொரு அறையாக சென்று பார்வையிட்டார். இந்நிகழ்வில் சிறப்பு உரையாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் பேசியது, நீதிமன்றங்கள் சாமானிய மக்கள் வரும் இடமாக நீதிமன்றங்கள் உள்ளது. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வாடகை கட்டிடத்தில் 4 தாலுகாவில் செயல்பட்டு வருகிறது. தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை. ஆகையால் சட்டத்துறை அமைச்சருக்கு குறையாக சொல்லவில்லை, கோரிக்கையாக வைக்கிறேன். விரைவாக இந்த மாவட்டத்தில் உள்ள 4 வாடகை கட்டிடத்தில் உள்ள நீதிமன்றங்களை புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று பேசினார். இந்நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி செல்வசுந்தரி, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர், தலைமை குற்றவியல் நீதிபதி வேலராஸ், திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், பள்ளிப்பட்டு குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தரணிதரன், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அமைப்பாளர் கிஷோர் ரெட்டி, பள்ளிப்பட்டு பேரூராட்சி துணைத் தலைவர் ஜோதிகுமார் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் உடனிருந்தனர்.